வணக்கம் நண்பா, நான் உங்கள் ஜீஸ் நவீன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நிறைய பேர் நேற்று போட்டிருந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்ஸில் ஷாக் ஆகிருந்தீங்க. எங்கடா ரொம்ப நாளாக காணுமே ஆளை, திடீர்னு வீடியோ போடுற, திடீர்னு காணாம போயிட்டேன், எங்கே ப்ரோ போயிட்டீங்க, சேனலே இல்லைன்னு நினச்சோம் அப்படின்லாம் போட்டிருந்தீங்க. அது என்னென்னா, நம்ம ஒரு யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணுறது ஒரு இண்டிவிஜுவலாக அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இது நம்ம ஆசைப்பட்டு தான் பண்ணணும். பட் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா, அதுக்குள்ளே இருந்த டெக்னிக்கல் வேலைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. நிறையா வியூஸ் வர வர நம்ம என்ன பண்ணால் சேனலில் குவாலிட்டி அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு கேமராலாம் வாங்கினேன், லேப்டாப் வாங்கினேன் எடிட்டிங்க்கு. ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அதுக்கு பின்னாடி பெரிய வேலைகள் இருக்குது. கேமரா வாங்கிட்டால் மட்டும் போதாது, அதை ஆப்ரேட் பண்ண ஒரு ஆள் வேணும். நம்மளே கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு நம்மளே எடுத்து பேசி நம்மளே ஃபோக்கஸ் அதுக்கு செட் பண்ணி லைட்டிங் செட் பண்ணி மைக்கு செட் பண்ணி, ஏன்னா கேமரா நம்ம பக்கத்தில் இப்போ ஃபோன் மாதிரி வச்சு பேச முடியாது, ரொம்ப தூரமாக தான் வச்சு பேசணும். அதுக்கு ஒரு மைக்கை கனெக்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நான் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணால் 3 மணி நேரம் ஆகிடுது. இந்த ப்ராசஸ் 2 மணி நேரம் அப்படி இப்படி ஓடிடுது. அதுக்கப்புறம் நான் எடிட் பண்ணணும். எடிட் பண்ணி அதை நான் உங்கள்கிட்ட கொண்டு வரதுக்கு இந்த ப்ராசஸ்லாம் கணக்கு பண்ணால் 4 மணி நேரம். ஸோ இது என்ன ஆனிச்சு எனக்கு நல்ல இல்லைன்னா, என்னால் வீடியோ கண்டினியூவாக நான் டெய்லி பேஸில் வீடியோ போடுவோம் தலைவரை பற்றி அப்படின்னு நினச்சி தான் பண்ணேன். நம்ம சேனல்லையும் கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுப்போம், தலைவருக்காக நிறைய யூடியூப் சேனல் இருக்குது, நம்ம சேனலில் கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுப்போம் அப்படின்னு. பட் அதுக்கு பிறகு அந்த டைமிங் நமக்கு ஒத்து வரல, பண்ண முடியல. தொடர்ந்து நம்ம ஒரு புறம் பார்த்திங்கன்னா ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்லேயும் அப்டேட்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அந்த டைமில். சரி, அதெல்லாம் விட்டுட்டு கொஞ்ச நாள் ரிலாக்ஸாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கியிருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா அதை கேமரா தூக்கி ஓரமாக வச்சுட்டு நம்ம இன்னும் அதுக்காக குவாலிட்டியெல்லாம் குறைக்கல, அதுக்காக கேமரா ஒர்த்துள்ள ஒரு நல்ல ஐஃபோன் ஒன்று வாங்கினேன். ஸோ அதுலேருந்து தான் வீடியோ போடுவோம் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சேன். இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், இன்னும் நான் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லுங்கள், நான் பண்ணுறேன் கண்டிப்பாக. தொடர்ந்து வீடியோ போட முயற்சி பண்ணுறேன்ல, போடுறேன் கண்டிப்பாக உங்களுக்காக. நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் எனக்கு. நேற்று வீடியோலாம் பார்த்தா ஒரு 500 வியூஸ் வந்துருந்துச்சு. அதுக்காக மனசு தளரல. 500 1000 அதை பார்க்குறீங்களே இவ்வளோ பேர், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 5 மாதம் கழிச்சு வீடியோ போகிறோம், அதையும் இவ்வளோ பேர் பார்க்குறீங்களே, இவ்வளோ தலைவர் ஃபேன்ஸ் அப்படிங்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சு. தொடர்ந்து நம்ம போடுவோம், என்றைக்கோ ஒரு நாள் நம்ம சேனலும் பெரிய சேனல் ஆகும் அப்படின்னு நம்பிக்கையில். சரி, ஓகே, என்னென்ன நியூஸ்களை இன்றைக்கி பேசுவோம் அப்படின்னு பார்த்தா, முதல் விஷயமாக நம்ம வேட்டையனுடைய ஆரம்பிப்போம். வேட்டையன் USA டெக்சாஸில், அமெரிக்காவில் இருக்க டெக்சாஸ் மாகாணத்தில் வேட்டையன் படத்துக்காக அங்கே இருக்கிற தலைவர் ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 100 அடியில் கட் அவுட் வைக்கிறாங்க. ஸோ இது ஒரு என்ன சொல்லுதுன்னா, ஒரு அமேசிங் நியூஸ்ன்னு தான் சொல்லணும் தலைவர் ஃபேன்ஸுக்கும். நம்ம கோலிவுட் இண்டஸ்ட்ரிக்கே பெருமைன்னு தான் சொல்லணும், தலைவர் ஃபேன்ஸுக்கு என்ன, மொத்த கோலிவுட்டுக்குமே. இது எல்லா ஸ்டேட்லேயும் உள்ளவங்களும் பார்த்தீங்கன்னா அதை பார்த்தா எப்படி இருக்கும் பாருங்க. பாரியா, ஒரு தமிழ் நடிகருக்கு அமெரிக்காவில் டெக்சாஸ் மாகாணத்தில் 100 அடியில் கட் அவுட் அப்படிங்கிறது ஒரு வியப்பாக இருக்கும்ல. இது அங்கே உள்ள ஃபேன்ஸ் எல்லாம் செஞ்சுருக்காங்க. ஸோ அதுக்கான இன்விடேஷன்லாம் நிறையா நீ ட்விட்டரில் பார்த்து வந்துருந்துச்சு. அங்கே அமெரிக்காவில் அருகில் வாழக்கூடிய அந்த தமிழர்களும் சரி, தலைவர் ஃபேன்ஸும் சரி, வாங்க எல்லாருமே சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அமெரிக்கா தலைவர் ஃபேன்ஸ் வந்து மிரட்டல ஆரம்பிச்சிருக்காங்க வேட்டையின் ப்ரொமோஷனை. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடியே நம்ம சொல்லியிருந்தோம், வேட்டையினோட புக்கிங் யூஎஸ்ஏல பயங்கரமாக போயிட்டுருக்கு அமெரிக்காவில். சொல்லப்போனால் இது ஒரு ரெக்கார்ட் பிரேக், கபாலியோட ரெக்கார்டை பிரேக் பண்ணும். கபாலி தான் இது வரைக்கும் ஹையஸ்ட்டாக அமெரிக்காவில் தமிழ் படங்களில் புக்கிங், அட்வான்ஸ் புக்கிங்கான ஒரு படம். ஸோ அப்படி அந்த இருக்கிற ரெக்கார்டை இன்ன வரைக்குமே எந்த படத்தாலையும் செய்ய முடியல, முறியடிக்க முடியல. அந்த ரெக்கார்டை வேட்டையின் உடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற நிறையா ட்ராக்கர்ஸ்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு என்ன அளவுக்கு பாசிபிலிட்டி இருக்குங்கிறது நமக்கு அக்டோபர் 10 படம் ரிலீஸு 9th தெரிஞ்சிடும். ஸோ அது என்ன மாதிரியான ரெக்கார்டை பண்ண போகுதுன்னு. அந்தளவுக்கு புக்கிங் பயங்கரமாக இருக்கான். அந்தளவுக்கு ஹைப்பு எகிரி போய் கிடக்கு படத்துக்குன்னு தான் சொல்லணும். மலேசியா, ஓவர்சீஸில் எல்லாமே, சிங்கப்பூர், UK எல்லாத்துலேயுமே ஹைப் வந்து வேட்டையனுக்கு பிரமாதமாக இருக்குது. இன்னும் நாள் நெருங்க இன்னும் ஹைப் ஆகும். அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா லைக்கா அவங்களுடைய ப்ரொமோஷனையும் அங்கங்கே ஆரம்பிச்சுட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரக்ஷன், வேட்டையன் படத்தில் நடிச்சிருந்த அந்த விஜே ரக்ஷனும் துஷாராவும் திருச்சியில் நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் அட்டன் பண்ணி படத்துக்கான ப்ரொமோஷனை ஆரம்பிச்சிருக்காங்க. லைக்காவை பொறுத்த வரைக்கும் வேட்டையின் படத்தை பார்த்திங்கன்னா திருச்சியிலேருந்து, மதுரையிலேருந்து, சென்னையிலேருந்து இப்படி சின்ன சின்ன நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற மாவட்டங்களில் ஆரம்பித்து அது அமெரிக்கா, மலேசியா, சிங்கப்பூர்னு பெரிய பெரிய நாடுகள் வரைக்கும் இந்த ப்ரொமோஷனை கொண்டு போகணுங்கிறது தான் லைக்காவோட முடிவு. ஸோ அடுத்து வரப்போகிற சில நாட்களில் லைக்காவுடைய ப்ரொமோஷன் வேட்டையனுக்கு பிரமாதமாக இருக்க போது. இதுக்கு முன்னாடி அவங்க பண்ணாத விதத்தில், எந்த படத்துக்கும் பண்ணாத விதத்தில் அந்த படத்துக்கு பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி தான் தகவல் நமக்கு வந்திருக்கு. ஸோ அந்த ப்ரொமோஷன் வரும்போது அது குறித்தும் பேசுவோம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக வேட்டையனுடைய தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்டை ரெட் ஜெயண்டே கைப்பற்றியிருக்காங்க. ஸோ வேட்டையனுக்கு அந்த டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குல்ல, அதுக்கு கடுமையான போட்டி இருந்துச்சு. ஏன்னா படத்துக்கான அந்த ஹைப் நான் சொன்ன மாதிரி தான். ஸோ யார் வாங்குறது, அது என்ன தொகை சொன்னாலும் சரி நாங்கள் வாங்கிக்கிறோம்னு சொல்லி லைக்கா கிட்ட மிகப்பெரிய அளவில் ஒப்பந்தங்கள் போடப்பட்டுச்சு. நிறைய பேர் சொன்னாங்க, ஒப்பந்தம் இல்லை, நிறைய பேர் சொன்னாங்க, அந்த ரெக்வஸ்ட் வச்சாங்க லைக்காவுக்கு. லைக்காவுமே பார்த்திங்கன்னா இந்த விஷயம், இந்த
வேட்டையன் படத்தோட டிஸ்ட்ரிபியூஷனை வச்சு ஓரளவுக்கு தமிழ்நாட்டில் அந்த இந்தியன் 2 அடைஞ்ச லாஸை ரெக்கவர் பண்ணிடலாம் அப்படிங்கிற முடிவில் தான் லைக்காவும் இருந்தாங்க. ஸோ பிஸ்னஸும் பேசப்பட்டுச்சு. இந்நிலையில் ரெட் ஜெயின் தரப்பில் பார்த்தீங்கன்னா லைக்கா கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க. ஏன்னா உங்களுடைய படங்களை நாங்கள் தான் வாங்கி தமிழ்நாடு அளவில் ரிலீஸ் பண்ணுறோம். ரொம்ப முக்கியமாக நீங்கள் இந்தியன் 2 நாங்கள் உங்கள் பேரில் நம்பி தான் வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். ஆனால் எங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நஷ்டம் அவங்க கணக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோத்துக்கு வாங்கினோம், இவ்வளோ தான் எங்களுக்கு ஷேர் வந்திருக்கு, என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கன்னு பிறகு தான் லைக்கா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல விலைக்கு இவங்களே கொடுத்துருக்காங்க ரெட் ஜெயின் கிட்ட. ஸோ அதனால் ரெட் ஜெயின் தான் இப்போ தமிழ்நாடு முழுவதும் வேட்டையனை ரிலீஸ் பண்ண போகிறாங்க October 10th. ஸோ ரெட் ஜெயின் ரிலீஸ் பண்ணுறது நமக்கு ஒரு விதத்தில் நல்லது. ஏன்னா அவங்கக்கிட்ட கலெக்ஷன் வைஸும் சரி, அந்த ரிலீஸ் அது டைமிங் 10 மணினா 10 மணிக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ சேஞ்சஸ் எதுவுமே இருக்காது. அந்த விதத்தில் அவங்க ரொம்ப பிரமாதமாக பண்ணுவாங்க ரெட் ஜெயின். இதுக்கு முன்னாடி வந்து எல்லா படமே ஜெயிலராக இருக்கட்டும், எல்லா படங்களுமே பார்த்திங்கன்னா அவங்க நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ தமிழ்நாட்டில் இந்த வாட்டியும் October 10th வேட்டையனை சிறப்பாக ரெட் ஜெயின் ரிலீஸ் பண்ணுவாங்கிறத நம்ம நம்பலாம் 100%. ஸோ வேட்டையனுடைய படத்துடைய வேலைகள் இன்றைய தேதிக்கு நான் கொடுத்த இந்த அப்டேட்டுகள்லாம் உங்களுக்கு போதுமானதாக இருக்குன்னு நினைக்கிறேன். வரப்போகிற நாட்களில் என்னென்ன அப்டேட் வருதோ உங்களுக்கு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன், சொல்லுவேன் கண்டிப்பாக. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தலைவருடைய அப்டேட்ஸும் சரி, வேறு என்ன இம்பார்ட்டன்ட் தமிழ் சினிமா நடந்தால் கூட நம்ம சேனலில் பேசுவோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம வீடியோவை தொடர்ந்து போடுவோம். நன்றி.